Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். கருத்து கணிப்பாளர் திரு ஜேவிசி ஸ்ரீராம் அவர்களுடன் பேச இருக்கின்றோம். வணக்கம் சார். வணக்கம் மேடம். நலமா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் மேடம். அமமுகவோட 11 தொகுதி எடுப்போம். இல்லை, அவங்களோட தொகுதின்னு பார்த்தீங்கன்னா வந்து நான் சொல்ற அவங்களோட தொகுதியை மட்டும் நான் சொல்லலை. இவருக்கு கொடுத்துருக்காங்கல்ல, இப்போ பிஜேபிக்கும் கொடுத்துருக்காங்கல்ல, தஞ்சாவூர், திருவாரூர், இங்கெல்லாமும் வந்து அவர்களுடைய சமுதாயம் இருக்காங்கல்ல. நான் வந்து அவங்க நல்லா இருந்தாங்கன்னு சொன்னால் நான் என்ன சொல்லியிருப்பேன், நான் பிஜேபிக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவேன்ல. இல்லைன்றேன். என்ன ஒரு அளவுக்கு தான் ஒரு ட்ராக்ஷன் இருக்கு, அதுக்கு மேல இல்ல. அது நெகட்டிவாவும் மாறுமான்னு கேட்கிறேன். இப்ப சசிகலா அவர்கள் அந்த இடத்துல வரும்போது போடுற ஓட்டு கூட நெகட்டிவா மாறுமா, போடாத அங்க அதிமுக கூட்டணிக்கு அப்படின்னு மாறுமான்னு கேட்கிறேன். மேடம், சசிகலா வந்து நான் சொல்ல விரும்பல. அவங்க 9 வருஷமா பாலிடிக்ஸ்ல இல்ல, வந்திருக்காங்க. ஓகே, அவ்வளவுதான் சொல்ல முடியும். இப்போ நான் டிடிவி பற்றி அப்படி தான் சொன்னேன். இன்னைக்கும் நான் சொல்கிறேங்க, டிடிவினால ஒரு சில இடங்களில் தான் தாக்கம் இருக்கும், மற்ற இடங்களில் இருக்காது. ராமதாஸால அது கூட இருக்காதுன்றேன். நான் அன்னைக்கு சொல்லிட்டேன், இன்னைக்கு மாறிட்டேன்னு கிடையாது. நான் அன்னைக்கு சொன்னதே தான் இன்னைக்கும் சொல்கிறேன். டிடிவியினுடைய தாக்கம் குறைவாக ஒரு சில இடங்களில் தான் இருக்கும். அந்த இடங்களில் இருக்கும். இப்போ காரைக்குடியில் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா இருக்குங்க. காரைக்குடியில் அவரோட கேண்டிடேட் ஜெயிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா 4 முனை போட்டியில் என்ன வேணா ஆகலாம்னு சொல்லுவேன். ஓகே, என்ன வேணா ஆகலாம்னு இப்படி காரைக்குடியில சீமான் இருக்கிறாரு, காங்கிரஸோட இது இருக்கு, அப்புறம் அமமுக இருக்கிறாங்க. மாங்குடி மேல அருமையான நல்ல பேர் இருக்கு. ஓகே, மாங்குடி மேல நல்ல பேர் இருக்கு. அரசு மீது பயங்கரமான அதிருப்தி இருக்கு. விவசாயிகள் வந்து கோவத்தில் இருக்காங்க. அதே சமயத்தில் வந்து கார்த்தி சிதம்பரத்து மேல நல்ல பேர் இருக்கு. அடுத்தது வந்து பிரபு வந்து ஓட்டு பிரிக்கிறாரு. சீமானை வந்து கார்த்தி சிதம்பரம் வச்சு செய்வார் நினைக்கிறேன். நான் எப்படி வச்சு செய்வாரு, என்ன செய்ய போறாரு? ஏங்க, எங்க ஊர்ல வந்து நீங்க எங்கேயோ வந்து நிக்கிறீங்க. ஏங்க, அவர் ஊருங்க, சீமானோட ஊரும் தான் அது. காரைக்குடி சீமானோட பக்கத்துல இருக்க கிராமம் தான் அவரு. திருவெற்றியூர்ல இருந்தீங்க, ஒரு வாட்டி கடலூர்ல இருந்தீங்க, ஒரு வாட்டி நிப்பாரு. சொந்த ஊர் வந்துட்டாரு, மண்ணின் மைந்தனா வர்றாரு. சொந்த வீடு இருக்கா? இருக்கே, அவங்க அம்மா இருக்காங்களே. அவங்க அம்மா வாங்க போலாம், போய் பார்க்கலாம். அதாவது மாங்குடி நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவார். தேர்போகி பாண்டி நல்ல பர்ஃபார்மர், அவர் ஓட்டு வாங்குவார். பிரபு ஓட்டு வாங்குவார். சீமானும் ஓட்டு வாங்குவார். ஸோ 4 முனை போட்டி. அதில் கிளியர் கட் 4 முனை போட்டி. இந்த 4 முனை போட்டியில் 25%, 26% யார் வாங்குறாங்களோ அவங்க ஜெயிச்சிருவாங்க. 4 பேருக்குமே அந்த வாய்ப்பு இருக்குன்ற. பிரபுக்கு வாய்ப்பு கம்மி, சீமானுக்கும் வாய்ப்பு இருக்கு, தேர்போகி பாண்டிக்கும் வாய்ப்பு இருக்கு, மாங்குடிக்கும் வாய்ப்பு இருக்கு. அதிமுகவோட ஓட்டு இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா, ஓகே, பாரதிய ஜனதா கட்சியோட ஓட்டு அதிமுகவோட ஓட்டு இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா, ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்னா, அமமுக வில் கம் இன் டு பிளே. அவர் வாங்குற ஓட்டு அவர் வாங்கிடுவார். பாப்புலர் எனக்கு தெரியும். தேர்போகி பாண்டிக்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். காரைக்குடி பிகம் ஸ்டார் கான்ஸ்டன்சிங்க, நம்மளே போய் கவர் பண்ணுவோம். திருப்பத்தூர், நாங்குநேரியில் வாய்ப்பு இருக்கு. நாங்குநேரியில் ஆமாம், நாங்குநேரில் கிராமமாக போயிருக்கேன். கிராமமாக டிடிவியினுடைய முகம் இருக்கும். அங்க கொஞ்சம் சாதிய பெல்ட் இல்ல, அது நாங்குநேரி நல்ல வாய்ப்பு இருக்கும். நாங்குநேரி சூப்பர் சீட் கொடுத்துருக்காரு. ஒட்டப்பிடாரம்ல ஓரளவுக்கு இருக்கும் வாய்ப்பு, எந்த அளவுக்குன்னு தெரியாது எனக்கு. ஏன்னா ஒட்டப்பிடாரம் அவ்வளோ கவல் பண்ணது இல்லை. சைதாப்பேட்டை கஷ்டம் மேடம். பூந்தமல்லியில் வாய்ப்பு இருக்கும். எப்படி இல்லை, ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் பூந்தமல்லியில். ஓகே, விஜய் ஓட்டு பிரிப்பாரு. அதிமுகவோட ஓட்டு அப்படியே சாலிடாக விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்போ யூ வில் கம் இன் டு தி ப்ளே. மடத்துக்குளம்ல வாய்ப்பு இருக்கு. மடத்துக்குளத்தில் வாய்ப்பு இருக்கு. கொங்குல வருது. அப்போ மொத்தமா 11ல பாருங்க, ஒரு டிக் போடுங்க. இல்லை, டிக்கெல்லாம் நான் போடல. இப்போ கேண்டிடேட் பார்க்கணும், எல்லாம் பார்க்கணும். நீங்கள் இப்பயே எல்லாத்தையும் முடிச்சிட்டிங்கன்னா வந்து இன்னும் எலெக்ஷனுக்கு இன்னும் டைம் இருக்குது, 1 மாதம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நான் பேசுகிறேன் அவங்களோட. காரைக்குடியில் போய் பேசுவோம். சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி என்பதை. நன்றி. சரி, பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்படி என்பதை. நன்றி. இதுவரை கருத்து கணிப்பாளர் திரு ஜேவிசி ஸ்ரீராம் அவர்களிடம் பேசினோம். நன்றி, வணக்கம். Radiance Eternity. High-rise apartments in the heart of OMR. See what OG luxury feels like. மின்னம்பலம்.com, தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.